ராமுடி உள்ளங்களுக்கு வணக்கம். நம்ம எல்லாரும் இந்த படம் பார்த்திருப்போம். 2 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வயசுல இருந்து ரொம்ப க்ளோஸா இருக்கவங்க. அவங்க ஃபேமிலியும் ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க. இவங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. நீங்க 2 பேரும் லவ் பண்றீங்களா அப்படின்னு யாராவது கேட்டா கூட சேச்சே நாங்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள லவ் பண்ண வர பொண்ணுக்கும் பையனுக்கும் வேற ஓகே சொல்லிட்டு அது கல்யாணம் வரைக்கும் போற டைம்ல இல்ல நாங்க தான் லவ் பண்றோம், இப்பதான் எங்களுக்கே இந்த விஷயம் தெரியுதுன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் கழட்டி விட்டுட்டு இவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. இது இந்த படத்தோட கதை. ஆனா இவங்க கழட்டி விட்ட அந்த 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து இந்த கதையை பார்த்தா எப்படி இருக்கும்? அதுதான் இந்த புக்கோட கதை. எமிலி ஹென்றி எழுதின ஃபன்னி ஸ்டோரி. ஹீரோயின் ஒரு லைப்ரரியன். ஒரு பையனை லவ் பண்ணிட்டு அவனுக்காக அவன் ஊருக்கே ஷிஃப்ட் ஆகி வந்து அவளோட எல்லாமே அவனுக்காக மாத்திக்கிறா. ஃப்ரெண்ட்ஸ், வீடு, அவளோட ஹேபிட்ஸ் எல்லாமே. இவங்களுக்கு என்கேஜ்மெண்ட்டும் ஆகுது. பேச்சுலர் பார்ட்டிக்கு ஃப்ரெண்ட்ஸோட அவன் வெளியூர் போறான். அவன் சின்ன வயசுல இருந்து அவன் கூட இருக்க அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணும் அவன் கூட போறான். ரிட்டர்ன் வந்தா நானும் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் லவ் பண்றோம், இப்பதான் எங்களுக்கே அந்த விஷயம் புரியுது, நம்ம கல்யாணத்தை நிறுத்திடலாம், நீ என் வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்லிடுறான். எங்க போறது என்ன பண்றதுன்னு இவ தெரியாம நிக்கும் போது அங்க ஒரு கேரக்டர் உள்ள வருது. அது இவளோட எக்ஸ் லவ் பண்றாங்களே இப்போ ஒரு பொண்ணு, அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவளோட ஆளு. அவனுக்கும் இப்ப இவளோட ஃபீலிங்ஸ் புரியும் இல்லையா, அவனையும் ஆள் கழட்டி விட்டுட்டு தானே போயிருக்கா. அதனால இப்போ உனக்கு தங்குறதுக்கு இடம் வேணும்னா நீ அபார்ட்மெண்ட்லயே ஒரு ரூம் இருக்கு, அதுல வந்து ரெண்ட் கொடுத்து நீ தங்கிக்கோன்னு ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுக்கு வராங்க. நெக்ஸ்ட் ட்விஸ்ட் என்னன்னா, அந்த எக்ஸுக்கும் இப்ப கல்யாணம் ஆக போகுது. அந்த கல்யாண இன்விடேஷனை இவங்க 2 பேருக்கும் அனுப்பி வாங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் ரொம்ப நல்லவங்களாம். அந்த இன்விடேஷனை பார்த்து இவங்க 2 பேருக்கும் செம்ம கடுப்பாயிடும். அந்த கடுப்புல டக்குன்னு போன் எடுத்து இவங்க 2 பேரும் க்ளோஸா ஹக் பண்ணிட்டு நிக்கிற மாதிரி ஒரு செல்ஃபி எடுத்து அதை போஸ்ட் பண்றாங்க. நாங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம் சும்மா காட்டி வெறுப்பேத்துறதுக்காக இல்ல கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றதுக்காக இந்த மாதிரி பொய்யா ஒரு போஸ்ட் போடுறாங்க. அதுக்கப்புறம் இவளோட எக்ஸ ஒரு மார்க்கெட்ல இவங்க 2 பேரும் மீட் பண்றாங்க. அப்போ அவனை பாக்குற மாதிரி இவனை வந்து ஹக் பண்ணிட்டு கிஸ் பண்றான், அவனை வெறுப்பேத்தணுங்கிறதுக்காக. இது கொஞ்சம் சின்ன பிள்ளைத்தனமா இருந்தாலும் கொஞ்சம் நமக்கு நல்லா இருக்குல்ல, நல்லா ஃபீல் ஆகுது இல்லைன்னு சொல்லிட்டு இதை இப்படியே மெயின்டைன் பண்றாங்க. அப்படியே நாளடைவுல போக இவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வளருது. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே லவ்வாவும் மாறுது. கொஞ்சி பேசி என்னை கொத்தி சென்றாய். அண்ட் இவங்க ஃபைனலா சேர போற டைமுக்கு இவளோட எக்ஸ் உள்ள வந்துட்டு இல்ல நான் வந்து என் பெஸ்ட் ஃப்ரெண்ட வந்து லவ் பண்றேன்னு தப்பா நினைச்சிட்டேன், எனக்கும் அவளுக்கு இருந்தது வெறும் அட்ராக்ஷன் மட்டும்தான், நான் உன்னதான் உண்மையா லவ் பண்றேன், வா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கூப்பிடுறான். அண்ட் அதோட நிறுத்தாம அவளை வந்து இப்ப என் வீட்டை விட்டு நான் காலி பண்ண சொல்லிட்டேன், அதனால அவ திங்ஸ் எல்லாம் அவ எடுத்துட்டு ஷிஃப்ட் பண்றதுக்கு இப்ப உன் ஆளுதான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான், அவன் எப்படி அவ கூட தான் சேருவான், அவ அவளை லவ் பண்ணிருக்கான்ல அப்படின்னு இன்னும் 7-8 பிட்ட சேர்த்து போடுறான். நம்ம ஹீரோயினுக்கு அவ்வளவுதான், என்னை யாருமே லவ் பண்ண மாட்டாங்க, நான் லவ்வுக்கு தகுதியே இல்லைன்னு கண்ணா பின்னா அவ ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோ என்ட்ரி ஆகி அவ ஹெல்ப்புக்கு ஆள் இல்லைன்னு கூப்பிட்டா. அதனாலதான் நான் போனேன், மத்தபடி ஐ லவ் யூங்கன்னு சொல்லி இன்னும் சில கிளாரிபிகேஷன்ஸ் கொடுத்துட்டு அவனை மாதிரி நான் முன்ன பின்ன போயிட்டு வர ஆளெல்லாம் கிடையாது, எனக்கு ஷியோரா தெரியும் நான் உன்னதான் லவ் பண்றேன்னு சொல்லி அந்த குழப்பி விட்ட எக்ஸ சீப்போன்னு துரத்தி விட்டுட்டு இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துறாங்க. ஃபர்ஸ்ட் பிடிச்ச விஷயம் என்னன்னா இந்த கான்செப்டே புதுசா இருந்தது. எக்ஸோட கேர்ள் ஃப்ரெண்டோட எக்ஸ லவ் பண்றது. அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. இந்த புக்ல பின்னாடி டிஸ்கிரிப்ஷனை படிச்சுட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன், நான் கரெக்டா தான் படிக்கிறேன்னா அப்படின்னு ஒரு 2-3 தடவை திரும்ப படிச்சு பார்த்தேன். அதனால அது ஒரு லைக். செகண்ட், ஹீரோவோட கேரக்டர் கொண்டு வந்த விதம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இனிஷியலா அவன் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாத மாதிரி காட்டுவாங்க, அப்படி காட்ட மாட்டாங்க. இந்த மாதிரி தப்பா அவனை காட்டிட்டு திரும்ப அவனை வந்து அவன் திருந்திட்டான் நல்லவன் ஆயிட்டான்னு காட்டுறது ஒரு டைப். இவன் வந்து ஆரம்பத்துல இருந்தே எப்படி இருக்கானோ அப்படிதான் கதை ஃபுல்லா இருப்பான். ஆனா இனிஷியலா இவங்க எல்லாரும் அவனை பார்த்த விதம் வந்து தப்பா இருக்கும். அதுக்கப்புறம் தான் இவன், ஏன்னா அந்த எக்ஸ் இருக்கான் ஹீரோயினோட எக்ஸ், அவன் தான் இவனை பத்தி பார்த்தாலும் தப்பாவே சொல்லிட்டு இருப்பான். அவன் பாரு சும்மா சுத்திட்டு இருக்கான், அவன் ஏதோ ஒரு டம்மியான ஒரு வேலையில இருப்பான் போல, அவனுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியே கிடையாது அப்படின்னு. ஏன்னா இவன் ஒரு ஹை ஃபேமிலில இருந்து வரனால அவனை வந்து எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிட்டே இருப்பான். ஆனா இப்ப இவ ஹீரோயின் வந்து அவன் கூடயே வாழ்றான், அவன் எப்படி இருக்கான்னு பாக்குறாள். அவன் வேலை விஷயமா எங்கேயாவது போவான், வந்து ஒரு வைனரியில வேலை பார்ப்பான். அப்ப அங்க போகும்போது அதுக்கான மார்க்கெட்ல ஒரு கடையில போய் ஒரு பழக்கடையில இருக்கிறவங்க கிட்ட பேசுறது, வயசானவங்க இருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லார்கிட்டயும் நல்லா பேசுவான், ஃப்ரெண்ட்லியா இருப்பான், இவனை எல்லாருக்கும் பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு ஜோவியலான ஜாலியான கேரக்டர். ஆனா ஜஸ்ட் ஒரு பணக்கார பையன் இவனை தப்பா பாக்குறான் அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல மட்டும் இவங்க எல்லாரும் இவனை தப்பா நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. அந்த கேரக்டரோட டெப்த் காட்டினது வந்து நல்லா இருந்தது. ஏன்னா நமக்கு புக்ஸ்ல அதுதான் முக்கியம், ஒரு கேரக்டர் வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு, எவ்வளவு டீப்பா இருக்கு அப்படிங்கறதுதான் முக்கியம். அதனால அது இந்த கதையில எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.
பிடிக்காததுன்னு பார்த்தா இவங்க அவங்க எக்ஸை வெறுப்பேத்துறதுக்காக அந்த க்ளோஸா நிக்கிற மாதிரி போட்டோ போடுவாங்கல்ல, ஃபேக் ரிலேஷன்ஷிப். அது ரொம்ப கம்மியா இருந்தது. ஏன்னா ஸ்டோரியோட டிஸ்கிரிப்ஷன்ல மெயினாவே அது சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி ஃபேக்கா ஒரு ரிலேஷன்ஷிப் பொய்யா வந்து எக்ஸை வெறுப்பேத்துறதுக்காக காட்டுவாங்கங்கிறது ஸ்டோரியோட டிஸ்கிரிப்ஷன்லயே இருக்கும். அப்படி மெயினா கொடுத்த ஒரு விஷயத்த ஸ்டோரியில அது ரொம்ப கம்மியா இருந்தது. ஏன்னா இவங்க போட்டோ போட்டதுக்கு அப்புறம் அதுல ஏதாவது கமெண்ட்ஸ் வரும், இல்ல இவங்க எக்ஸுங்க அதை பார்த்து வெறுப்பேத்தி அவங்க கிட்ட இருந்து ஏதாவது ஒரு ரியாக்ஷன் வரும். அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் தான் நம்ம நார்மலா எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி எதுவுமே இல்ல. இவங்க போட்டோ போடுவாங்க, ஒரு 2, 3 தடவை அந்த மாதிரி நடக்கும், போஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க பாட்டுக்கு வீட்டுல வெளியேறி இவங்க பேசுவாங்க, இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும், இவங்களோட ரொமான்ஸ் சீன்ஸ் இருக்கும், அது பாட்டுக்கு தனியா நடக்கும். இதுல அவங்க எக்ஸ் வந்து வரவே மாட்டாங்க. இப்படிதான் இருக்கும். ஸோ இவ்வளோ மெயினா ஒரு டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லைனை வச்சுட்டு ஸ்டோரியில அதுக்கான இம்பாக்ட் எதுவுமே இல்லை, அது ஒரு மெயின் சீன் மாதிரியே இல்லைங்கிறப்போ எதுக்கு அந்த மாதிரி ஒரு கான்செப்டை கொண்டு வரணுங்கிறது புரியல. அதனால அது பிடிக்கல. நெக்ஸ்ட் ஹீரோயினோட அப்பான்னு ஒரு கேரக்டர் கொண்டு வருவாங்க. பொண்ணு மேல பெருசா அக்கறை இல்லாத, தேவைப்பட்டா மட்டும் அப்பப்போ வந்து பாத்துட்டு போற ஒரு அப்பா. ஹீரோயின் வந்து பாசத்துக்காக ஏங்குறா அப்படிங்கிற ஒண்ணு கொண்டு வரணுங்கிறதுக்காக அந்த கேரக்டர் வச்சிருக்காங்க, அந்த சீன்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. பட் அந்த சீன்ஸ் எல்லாம் பெருசா ஒன்றும் இம்ப்ரெசிவா இல்ல. அதை அவாய்டே பண்ணி இருந்திருக்கலாம். கொஞ்சம் டல்லான மாதிரி இருந்துச்சு ஸ்டோரி அந்த இடத்துல மட்டும். ஓவராலா இந்த புக்கு ஒரு டீசென்டான ரொமான்டிக் காமெடி. எல்லா எமோஷன்ஸும் இருக்கும். ஹாப்பியா இருக்கும், சேடா இருக்கும், ரொமான்ஸ் இருக்கும், அண்ட் காமெடி இருக்கும், லவ் இருக்கும், அதுக்கப்புறம் செல்ஃப் ரியலைசேஷன் நிறையா இருக்கும். இந்த மாதிரி எல்லா எமோஷன்ஸுமே இருக்கும். ஸ்டார் ரேட்டிங் பார்த்தா ஒரு 3.25 கொடுத்துருந்தேன். இந்த புக்குக்கு ஒரு ஃபைனல் மீம் ஒன்று போடணும்னா, இவங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த புக்ல இருந்து நான் ட்ரை பண்ண போற டிஷ் பீட்சா. ஹீரோயினுக்கு ஒரு சீன்ல பண்ணி கொடுப்பான், அதான் ட்ரை பண்ண போறேன். அது ஒரு ஷார்ட்ஸா போடுறேன், கண்டிப்பா பாருங்க. அண்ட் இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.